வணக்கம். இன்று நாம் A Thing of Beauty என்ற பாடலின் முக்கியமான கேள்விகளையும் அதற்கு உரிய விடைகளையும் பார்க்க போகிறோம். Let us go to the first question. Do you admire the beauty of nature, animals, people, places or things? Discuss with your partner. இந்த வினாவுக்கான பதிலை உங்கள் நண்பர்களிடம் கலந்து பேசி அதன்படி பதிலை அளிக்க வேண்டும். அந்த வாய்ப்பு இல்லாததால் நானே இதற்குரிய பதிலை இதில் கொடுத்திருக்கிறேன். Let us go to the answer. Do you admire? நீங்கள் இந்த இயற்கையை மெச்சுகிறீர்களா? Admiration, வியந்து பாராட்டுகிறீர்களா? அல்லது do you admire? What would be your answer? உங்களுடைய பதில் என்னவாக இருக்கும்? Yes, I admire the beauty of nature, animals, people, places and things because ஏனென்றால் they give happiness to me. அவைகள் எனக்கு சந்தோஷத்தை தருகின்றன. உதாரணமாக, my dog plays with me. என்னுடைய நாய் என்னுடன் விளையாடுகிறது. அது எனக்கு சந்தோஷத்தை தருகிறது. It is nice to play under the tree shade. மர நிழலில் விளையாடுவது எனக்கு இன்பமாக இருக்கிறது, எனக்கு மகிழ்ச்சியை தருகிறது. My friends are very good. என்னுடைய நண்பர்கள் மிகவும் நல்லவர்கள். அவர்களுடன் நான் பேசும் போதும் விளையாடும் போதும் எனக்கு சந்தோஷம் கிடைக்கிறது. எனவே நான் இதை மெச்சுகிறேன், பாராட்டுகிறேன், வியக்கிறேன். கடவுள் எனக்கு நல்ல மனிதர்களையும் நல்ல பெற்றோர்களையும் நல்ல சகோதரர்களையும் சகோதரிகளையும் குடும்பத்தையும் தந்திருக்கிறார் என்று. இதுவே இதனுடைய பதில் அல்லது விடை. Let us go to the next question. The question starts in this way. அதாவது இந்த question இப்படி தொடங்குகிறது. Read the poem aloud twice. Aloud mean loudly. நீங்கள் இந்த பாடலை இருமுறை சத்தமாக படித்துவிட்டு இந்த வினாக்களுக்கு பதில் கொடுக்க முயற்சியுங்கள். Number 1. According to the poet, a thing of beauty is. This is very simple. இதனுடைய பதில் அந்த பாடலிலே இருக்கிறது. According to the poet, a thing of beauty is a joy forever. Joy forever. Forever and all. என்றென்றும் எப்போதும். joy என்றால் சந்தோஷம். இது என்றென்றும் எப்போதும் எனக்கு மகிழ்ச்சியை தருகிறது. இரண்டாவது வினா. Beautiful things pass into nothingness. Means இதனுடைய பொருள் என்ன? Pass into nothingness. Nothingness என்றால் ஒன்றுமில்லாமல் போவது. அதற்கு பொருத்தமான பதில் never fade away. never என்றால் ஒருபோதும் இல்லை. fade என்றால் வாடி போவதோ, வதங்கி போவதோ, தேய்ந்து போவதோ, இல்லாமல் போவதோ இல்லை. எனவே இதற்கான பதில் never fade away. அழகான பொருட்களின் அழகு காலப்போக்கில் மறைந்து போகாது. The next question. Will keep a bower quiet for us. Quiet என்றால் அமைதி. A bower என்றால் மரங்கள் சூழ்ந்த குளிர்ச்சியான இடம். So மரங்கள் நிறைந்த குளிர்ச்சியான அமைதியான இடத்தை நமக்காக வைத்திருக்கும். இதுவே இந்த வாக்கியத்தினுடைய பொருள். இதற்கு பொருத்தமான பதில் will give us peace and calm. அமைதியையும் மன நிம்மதியையும் தருகிறது. அடுத்த வினா. Of all the unhealthy means. இங்கே unhealthy என்றால் ill health, உடல் நலமின்மை என்று பொருள். ஆனால் பாடலின் பொருளை கருத்தில் கொண்டு பார்க்கும்போது இதனுடைய பதில் suffering என்பதே சரியாக இருக்கும். Unhealthy ways என்பது வாழ்க்கையில் உள்ள துன்பங்கள், கஷ்டங்கள், இருண்ட அனுபவங்கள் போன்றவற்றை குறிக்கிறது. இருந்த பின்பும் பல ஆசிரியர்கள் இதற்கான பதிலை ill health என்றே வழங்கி இருக்கிறார்கள். எனவே இதனுடைய பதிலை உங்கள் ஆசிரியருக்கு ஏற்ப இரண்டு பதில்களும் சரியாக இருப்பதால் உங்கள் ஆசிரியர் என்ன சொல்கிறாரோ அதன்படியே நீங்கள் மாற்றிக்கொள்ளலாம். அடுத்தது. The sun, moon, trees, old and young are the things that. சூரியனும் சந்திரனும் மரங்கள், இளமையான முதுமையான மரங்கள் எல்லாமும் remove the pall of gloom from our lives. remove என்றால் அகற்றுகிறது, விலக்குகிறது. actually pall என்றால் சவப்பெட்டியை மூடி இருக்கக்கூடிய அந்த திரை அல்லது துணி. அந்த துணி அதை போன்று நம்முடைய கவலைகள் நம்மை இருளில் மூழ்கடிக்கிறது. எனவே அந்த இருளை
remove the pall of gloom from our lives. இந்த மரங்களும் செடிகளும் கொடிகளும் சந்திரனும் சூரியனும் இந்த சோக இருளை நம்மிடமிருந்து விலக்குகிறது. இதுவே இதன் பொருள். அடுத்த வினா, how is a thing of beauty joy forever? ஒரு அழகான பொருள் எவ்வாறு என்றென்றும் மகிழ்ச்சியை தருகிறது? how, எப்படி, எவ்வாறு மகிழ்ச்சியை தருகிறது? A thing of beauty is a joy forever. அது எப்போதும் நமக்கு சந்தோஷத்தை தருகிறது, மகிழ்ச்சியை தருகிறது. Because என்றால் its loveliness increases. அந்த மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய குணம் அல்லது அதனுடைய அழகு எப்போதும் அதிகரித்து கொண்டே போகிறது. Forever என்றால் எப்போதும். And will never pass into nothingness. அது ஒருபோதும் ஒன்றுமில்லாமல் போய்விடாது. எனவே எப்போதும் அதிகரித்து கொண்டே போவதனால் நமக்கு எப்போதும் அது சந்தோஷத்தை தந்து கொண்டே இருக்கிறது, மகிழ்ச்சியை தந்து கொண்டே இருக்கிறது. அடுத்த கேள்வி, why do we suffer? நாம் ஏன் துயரப்படுகிறோம்? We suffer in this world. இந்த உலகத்தில் நாம் துயரப்படுகிறோம். Due to, இதன் காரணமாக, difficulties, கஷ்டங்களினால். பல கஷ்டங்கள் நமக்கு வருகிறது, அதனால் மனம் உடைந்து போகின்றோம். hopelessness, அதனால் நாம் hope என்றால் நம்பிக்கை, hope less என்றால் இல்லாதது, நாம் நம்பிக்கை இழந்து விடுகிறோம். அந்த தன்மை hopelessness. And the lack of good people around us. நம் அருகே நம்மை சுற்றி நல்ல மனிதர்கள் இல்லாதிருக்கிறார்களோ அந்த நேரத்தில் நம்மை துயரம் தொற்றிக்கொள்கிறது. This suffering helps us understand truth and happiness. Why? ஏன் இந்த துன்பங்கள் நமக்கு வருகின்றது? இந்த துன்பங்கள் எல்லாம் நமக்கு உதவி செய்வதற்காக வருகிறது. The suffering helps, உதவி செய்கிறது. எந்த வகையில் உதவி செய்கிறது? நமக்கு உண்மையையும் சந்தோஷத்தையும் புரிந்து கொள்ள செய்வதற்காக இந்த துன்பங்கள் வருகிறது. வெயிலின் அருமை நிழலில் தெரியும் என்று சொல்வார்கள். இந்த கஷ்டங்களினாலேயே நமக்கு சந்தோஷத்தினுடைய அருமை தருகிறது. எனவே இந்த துயரங்கள் எல்லாமே நமக்கு சந்தோஷத்தை புரிந்து கொள்ள செய்வதற்காகவே வருகிறது. Suffering என்றால் துன்பம், hopelessness என்றால் நம்பிக்கை இன்மை. அடுத்த வினா, according to the poet mention the evil things we possess. நாம் ஒட்டிக்கொண்டிருக்கும், நம்மை தொற்றிக்கொண்டிருக்கும் தீயவைகள் எவை என்று இந்த பாடலாசிரியர் குறிப்பிட்டிருக்கிறார். இதனுடைய பதில், the evil things we possess are unhealthy ways. தவறான பாதைகள், தவறான வழிகள். பாதைகள் என்பது நாம் நடந்து போகக்கூடிய பாதைகளை சொல்லவில்லை. நாம் நம்முடைய செயல்கள், திட்டங்கள், தவறான திட்டங்களினாலும் அந்த தவறான திட்டங்களின்படி நாம் செயல்படுவதாலும் தீய எண்ணங்களினாலும், over darkened thoughts, dark, இருண்ட மோசமான தீய thoughts, எண்ணங்கள், and the sadness caused by human suffering. Sadness caused by human suffering. Sadness, கவலைப்பட்டு கொண்டே இருத்தல். சின்ன சிறிய விஷயங்களுக்கு கூட கவலைப்படுவதாலும் நம்மை இந்த துன்பங்கள் தொற்றிக்கொள்கின்றது. இந்த பாடலின் மூலம் கவிஞர் கூறுவது என்னவென்றால், அழகான விஷயங்கள் நம் துயரங்களை நீக்கி நமக்கு அமைதியையும் மகிழ்ச்சியையும் தருகிறது.